ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். அது என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயலும் ஆமையும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஒரு காட்டில் பல மிருகங்கள் வசித்து வந்தன. அங்கு வசித்து வந்த முயலுக்கு கர்வம் அதிகம். அது தானே இக்காட்டில் வேகமாக ஓடுவேன் என்ற கர்வம் வந்தது. அதாவது ஒரு காட்டில் நிறையா மிருகங்கள் இருந்துச்சு. அங்கே இந்த முயல் அப்படிங்கிறதுக்கு நிறையா கர்வம். அதுதான் வேகமாக காட்டில் ஓடும் அப்படின்ட்டு கர்வம் கொண்டு இருந்துச்சு. ஒரு நாள் காட்டில் ஒரு விளையாட்டுப் போட்டி நடந்து கொண்டிருந்தது. அப்போது முயல் மெதுவாக நகரக்கூடிய ஆமையிடம் ஏளனமாக தன்னுடன் ஓட்டப்பந்தயத்திற்கு வருமாறு கேட்டது. முதலில் இல்லை என கூறிய ஆமை முயலின் கர்வத்தை அடக்க வேண்டும் என நினைத்து போட்டிக்கு சம்மதம் தெரிவித்தது. ஒரு நாள் விளையாட்டு போட்டி அவங்க காட்டில் நடந்துச்சு. முயல் மெதுவாக போகிற ஆமையை கேட்டுச்சு. ரொம்ப இளக்காரமாக கேட்டுச்சான். என்னோட ஓட்டப்பந்தயத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டுச்சான். ஆமை வேணாம், எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு நினச்சிச்சா. ஆனால் அந்த முயல் இருக்குல்ல, அதோட கர்வத்தை அடக்கிறன்னு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஓகே அப்படின்னு அந்த ஆமை சொல்லிச்சான். அப்புறமேட்டு பல மிருகங்களுக்கு இடையில் போட்டி ஆரம்பமானது. தூரத்தை தீர்மானித்த பின் ஓட்டப்பந்தயம் துவங்கியது. முயல் ஆமையை விட பன்மடங்கு வேகத்தில் ஓடியது. ஆமையோ மனம் தளராமல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. ஸோ நிறையா மிருகங்களுக்கு இடையில் அந்த போட்டி ஆரம்பமாச்சு. ஸோ அது ரொம்ப வேகமாக ஓடிச்சு முயல் ஆமையை விட. ஆனால் அந்த ஆமை ஓடிட்டாலே அப்படின்னு நினைக்காம ஓடிச்சு. முக்கால்வாசி தூரம் வேகமாக ஓடிய முயல் வழியில் ஒரு அற்புதமான சோலையை கண்டதும் நிதானித்தது. சிறிய நேரம் ஓய்வெடுத்து பின் ஓடலாம் என நினைத்து ஒரு மரத்தின் கீழ் உறங்கியது. ஸோ கொஞ்ச நேரம் போன வரைக்கும் ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்குது. அங்கே யாரும் நமக்கு பின்னாடி வரமாட்டாங்கல்ல, நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துலேயே அங்கே சூப்பராக இருந்துச்சான். அங்கே அது அந்த முயல் உட்காருது. அது முக்கால்வாசி தூரம் கொஞ்சம் தூரம் ஓடி போனதுக்கப்புறம் அங்கே அந்த அற்புதமான சோலையை கண்டுட்டு அங்கே அந்த முயல் ரெஸ்ட் எடுக்குது, தூங்குது. கொஞ்சம் ஒரு மரத்துக்கு அடியில் அந்த முயல் தூங்குது. வெகு நேரம் கழித்து நம்பிக்கையின்றி அந்த வழியே வந்து கொண்டிருந்த ஆமை முயல் தூங்கும் காட்சியை கண்டு மனத்திற்குள் மகிழ்ந்தது. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு அந்த கிட்டே வந்தோடனே பார்த்துட்டு ஆமை ரொம்ப சந்தோஷப்படுது. ஆமையோ மெதுவாக முயல் தூங்கிய தூரத்தை கடந்து முடிவு கோட்டை நெருங்கியது. அந்த நேரம் தூக்கம் கலைந்த முயல் ஆமை எல்லையை நெருங்கியதைக் கண்டு ஓட்டம் பிடித்தது. எனினும் ஆமை வெற்றி இலக்கை அடைந்தது. ஆமையைக் கண்டு முயல் வெட்கித் தலை குனிந்தது. நீதி, நிதானம் அலட்சியத்தை வெல்லும். அதாவது ஆமை மெதுவாக போய் அந்த முடிவு கோட்டை நெருங்கிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் அதாவது கோட்டை நெருங்கிய போகிறப்ப அந்த முயல் எந்திரிச்சிட்டு அதை பார்த்துட்டு வேகமாக ஓடுது. ஓடுறதுக்குள்ளேயும் அந்த ஆமை வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மற்றவங்கள நம்ம பார்த்து இளக்காரமாக நினைக்கக்கூடாது. எப்பயுமே எது கரெக்டான விஷயந்தான் எப்பயுமே ஜெயிக்கும். ஸோ தேங்க்யூ, பாய்.